வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சார்ட் பேப்பரில் குர்த்தியோட பேட்டர்னுக்கு கட்டிங் வந்து போடுறத பார்த்துட்ருக்கீங்க. சார்ட் பேப்பரில் நம்ம பேட்டர்ன் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை எந்த குர்த்தி கட்டிங்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சார்ட் பேப்பரோட லென்த்தை அப்படியே வந்து எடுத்துகிட்ருக்கேன். விட்டு வந்து என்னோடய குர்த்தியோட அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். குர்த்தியோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி பிரெத் வந்து எடுத்துகிட்ருக்கேன். கட் பண்ணி நான் அந்த சார்ட் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்டோட அளவு வந்து 38, பஸ்டோட அளவு வந்து 40, வேஸ்டோட அளவு வந்து 32, ஹிப்போட அளவு வந்து 42. இந்த ஹிப்போட அளவோட மெஷர்மெண்ட்டை நான் கால்குலேட் பண்ணி அதுலேருந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஈஸு கொடுத்து இந்த பேட்டர்னை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துகிட்ருக்கோம். கிளாத்லேயும் அதே மாதிரி தான் வந்து இந்த 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்குவோம். அதே மாதிரியே தான் இப்போ சார்ட் பேப்பர்லேயும் நான் வந்து 2 இன்ச் வந்து இந்த ஹிப்போட மெஷர்மெண்ட்டை 4ஆல் வகுத்து அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போது நம்ம கட்டிங் போடலாம். ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு 14, ஸோ பாதி வந்து 7 இன்ச் குடிச்சிருக்கேன். அங்கேருந்து ஆம் ஹோலும் வந்து 7 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் வந்து 7 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த 7 இன்ச்சில் வந்து கரெக்டாக பாயிண்ட் கொடுத்து இப்போ இதை வந்து லைன்ஸாக வந்து மாற்றிக்குவோம். ஸோ ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோலுக்கு ஒரு லைன் வந்து போட்டுட்டு செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைன் வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் நான் ட்ராப் வச்சுருக்கேன். 3/4 இன்ச்சு ட்ராப் வச்சுட்டு கழுத்துலேருந்து 2.5 இன்ச்சு குறித்து அந்த 3/4 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, அதில் இப்படி கிராஸாக வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க உங்கள் ஆம் ஹோல் பக்கம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பஸ்டோட லைன் வந்து குறிக்கிறோம். பஸ்டோட லைன் அந்த ஷோல்டர் லைனை நம்ம இப்போ குறித்தோம் இல்லையா, அதுலேருந்து 10 இன்ச்சு பஸ்ட் வச்சுருக்கேன். அதுலேருந்து 15 இன்ச்சு வேஸ்ட் வச்சுருக்கேன். அதுலேருந்து 20 இன்ச்சு ஹிப் லைனுக்கு, அதாவது ஸ்லிட் லைன் வரும் இல்லையா, நம்ம ஓப்பன் ஸ்லிட்டு, அதுக்கு 20 இன்ச்சு வச்சு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம லைன்ஸாக வந்து மார்க் பண்ணிக்குவோம். இது 1-2 இன்ச் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் ஜாஸ்தி இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூட்டி குறைச்சும் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செஸ்ட் லைன் வந்து எனக்கு 38 இன்ச்சு வந்திருக்கு. ஆனால் செஸ்ட் லைன் வந்து நான் வந்து குறிக்காமல் பஸ்ட்டு வந்து 40, அதுக்கு வந்து நம்ம 4ஆக வந்து டிவைட் பண்ணோன்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச்சில் மார்க் பண்ணிக்குவோம். இதில் நான் எக்ஸ்ட்ரா லூஸ் ஒன்றும் வந்து வைக்கல, 10 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வேஸ்ட் லைன் வந்து 8 இன்ச்சு வருது. ஒரு 1/2 இன்ச் வந்து நான் லூஸுக்காக வந்து ஆட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 8.5 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லிட் லைனில் ஹிப் லைன்லேயும் வந்து 10.5 வருது. நான் 1/2 இன்ச் வந்து லூஸ் சேர்த்து அங்கேயும் வந்து 11 இன்ச்சாக வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம இந்த லைன்லாம் வந்து இப்போது ஜாயின் பண்ணுவோம். இது வந்து அந்த நம்ம சுடிதாருக்குன்னு வர அந்த ஹிப் கர்வ்னு சொல்லுவோம், ஹிப் கர்வ் ஸ்கேலு. இதை வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா அழகான ஷேப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைடு வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வந்து திருப்பி வச்சு உள்கூட கொடுத்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வேஸ்ட்லேருந்து கீழே ஹிப்புக்கு வர்றப்போ கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கர்வாக கொடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது கீழே வந்து எனக்கு வந்து 28 இன்ச்சு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் கீழே ஸ்லிட் கொடுக்குற அளவை வந்து குறிக்கிறேன். 12 இன்ச் வந்து குறிச்சிருக்கேன். இங்கே மேலே வந்து நம்ம ஹிப் லைன் வந்து 11 குறித்தோம். 1 இன்ச்சு ஜாஸ்தி செஞ்சு 12ஆக வந்து குறிச்சிட்ருக்கேன். குறித்து அதையும் வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணிட்டேன். நான் 1.5 இன்ச் வந்து ஈஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம். 1.5 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 1.5 இன்ச் நான் வந்து கொடுத்துருக்கேன். 1.5 இன்ச் ஈஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஹிப் லைனில் 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். இது ஸ்டிச்சிங்காகத்தான், அதனால் 1 இன்ச் மட்டும் ஹிப் லைனில் எக்ஸ்ட்ரா கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ முதல்ல எப்படி நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே இதில் வச்சு அதே ஸ்கேல் வச்சு அதே ஸ்டைலில் வந்து இந்த அவுட்டர் லேயரையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. முன்னாடி எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து நம்ம அந்த 1.5 இன்ச்சு ஈஸ் கொடுத்துட்டு அதையும் வந்து அதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து செஸ்ட் லைன், இது வந்து பஸ்ட் லைன், இது வேஸ்ட் லைன்,
இது வந்து ஹிப் லைன். ஸோ இப்போது 4 லைனும் வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி ஃபுல்லாக வந்து ட்ராயிங் போட்டாச்சு. இது 10 இன்ச் குறிச்சிருக்கேன், இது 8.5, இது 11 இன்ச்சு, கீழே வந்து 12 இன்ச் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஹைட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சார்ட் ஹைட்டை மட்டும் வச்சு இப்போது பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆம் ஹோல் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆம் ஹோல் வந்து கரெக்டாக அந்த நம்ம வச்சுருக்கிறதுலேருந்து சென்டர் வந்து குறிங்க. ஜஸ்ட்டு சென்டர் குறித்து இந்த ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சுருக்கேன். ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக வந்து இந்த கர்வ் மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆம் ஹோல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஆம் ஹோல் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து 8.5 இன்ச் வருது. மேலே உங்களுக்கு தையலுக்கு போக கரெக்டாக 8 இன்ச் வரும். 16 இன்ச்சு தான் என் ஆம் ஹோலு. ஸோ கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நெக் வந்து குறிச்சிடலாம். 3 இன்ச்சு விட்டு வச்சு 6 இன்ச்சு டீப் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு. அதே மாதிரி இங்கேயும் கீழே வந்து 3 இன்ச் வச்சு ரவுண்ட் நெக் வந்து குறிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம், பேக் நெக் தான் வந்து கட் பண்ணுவோம். பட் ஃப்ரண்ட் நெக் வந்து சும்மா ட்ராயிங் போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன். பொதுவாக வந்து பேட்டர்னில் வந்து நான் வந்து பேக் நெக் தான் வந்து போட்டு வச்சுக்குவேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆம் ஹோலும் வந்து உங்களுக்கு ட்ராயிங் வந்து போட்டு காட்டிடுறேன். இதையும் நான் கட் பண்ண போகிறதில்ல, நான் பேக் ஆம் ஹோல் தான் கட் பண்ணுவேன். சும்மா வந்து உங்களுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பார்த்துருங்க. நம்ம பேட்டர்ன் போடுறப்ப வந்து கிளாத்தில் இதை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 9 இன்ச் வருது. ஸோ இன்னும் ஒரு அரை இன்ச் வந்து மேலே ஷோல்டர் வந்து கம்மி செஞ்சு அங்கே நான் ஒரு கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கம்மி பண்ண ஷோல்டர், கம்மி பண்ண ஆம் ஹோல் எதுவுமே வந்து நான் கட்டிங்கில் போட மாட்டேன், எல்லாம் பேக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். இப்போது பேக் நெக் வந்து குறிச்சிடலாம். பேக் நெக் வந்து நான் 4 இன்ச் வச்சு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து குறிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கட்டிங் போடுறதுக்கு ஃபுல்லாக வந்து பேக் பேட்டர்னை வந்து கட்டிங் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு போடுறப்ப நீங்கள் ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து இதை குறிச்சோ இல்லை நீங்களாவே இல்லையும் இப்போ எப்படி குறிச்சோமோ அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஆம் ஹோல் டீப்பு, நெக் டீப் மட்டும் செய்யணும். அதே மாதிரி ஷோல்டர் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணணும். ஞாபகமாக ஷோல்டர் வந்து அரை இன்ச் கம்மி பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் வந்து லூஸ் விழுகும். அதனால் வந்து இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரண்ட் கட் பண்ணுறப்ப. இப்போ நம்ம எங்கே வந்து ஸ்டிச் பண்ணுமோ அங்கே மார்க்கிங்காக ஒரு டாஷ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி கட்டிங் போட்டிருக்கோன்னா, செஸ்ட்டோட அளவு 38 இன்ச்சு செஸ்ட்டு, பஸ்டோட அளவு 40, வெயிஸ்டோட அளவு 32, ஹிப்போட அளவு 42. ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி வந்து நம்ம குறிச்சிருக்கோம். நீங்கள் எந்த பேட்டர்ன் போட்டிங்கனாலும் அதில் இந்த 4ஐயும் வந்து குறித்து வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை வந்து கட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். இன்னொரு தடவை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 8.5 இன்ச்சு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ 8.5 இன்ச்சு இப்போது குறிச்சிருக்கோம். 8.5 இன்ச்சை வச்சு அப்படியே வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேப்பரை எடுத்து இதில் நம்ம 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ அதை விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தி வச்சு இது மாதிரி வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் கை கட் பண்ணுறதுக்கும் சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த சார்ட் பேப்பரில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அந்த அப்படியே வந்து நான் கைக்கு வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி பேட்டர்னில் வந்து கொஞ்சம் பெரிய கை சின்ன கை அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நம்ம வந்து கேப் ஹைட் வந்து 3 இன்ச் வந்து குறிக்கலாம். 3 இன்ச் குறிச்சிட்டு இங்கேருந்து கிராஸாக 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வந்து கொடுத்துருங்க. கீழே கையோட அளவு வந்து 6 இன்ச் 12 இன்ச் வருது எனக்கு. அதனால் 6 இன்ச் குறித்து அங்கேயும் வந்து 1.5 இன்ச் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம கையோட மார்க்கிங்கை வந்து இந்த மாதிரி ரஃபாக வந்து ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து டார்க் பண்ணலாம். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிவிட்டு கையோட ஷேப்பிங்கை வந்து இப்போ நான் எப்படி குறிக்கிறேன்னா இந்த மாதிரி வந்து குறிங்க. ஈஸியாக இதே மாதிரி வந்து குறிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நல்ல ஃபிட்டிங் இருக்கும். ஒரு அரை இன்ச் வந்து உள்கூடு கொடுத்து ஃப்ரண்ட்டு கைக்கும் வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கைக்கையும் வந்து கட்டிங் வந்து போட்டுருவோம். கையோட அளவு வந்து நீங்கள்
ஹைட் எப்படியும் கூட்டி குறைச்சி வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் பெரிய கைனா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் வந்து என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் இதை வச்சு எப்படி நான் கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். டைரெக்டாகவும் வந்து கட்டிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வேணுங்கிறப்ப ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு அதே வந்து ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. நான் அதே மாதிரி சென்டரை வந்து லாட்ச் குறித்து வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லாட்ச் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா இதான் வந்து ஃப்ரண்ட்டுன்னு நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ கையோட கட்டிங்கும் வந்து முடிஞ்சிருச்சு. பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராயிங்கில் இருக்குது, பேக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கட்டிங்லேயே இருக்குது. ஸோ கையும் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு என்னோடய அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நீங்கள் இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இதை வச்சு நீங்கள் சாதாரண குர்த்தி ஈஸியாக